காடே மாறி போயிருதுங்க. ஒருத்தர் தியானம் பண்றாரு, அந்த காடே மாறி போயிருது, அந்த பிளேஸே மாறி போயிருது. இந்த மண் இருக்குல்ல, நீ உண்மையிலே இந்த மண்ணெல்லாம் அப்படியே வேறொரு தன்மைக்கு மாறிடும். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ ஒருத்தருடைய அதுதான் அந்த அவர் ரேடியேஷனோட பவர் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அவரோட விஷயம். அப்ப அவருடைய அந்த கதிர்வீச்சுங்கிறது வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கு. அப்ப அவர் உங்ககிட்ட கான்வர்சேஷன்ல என்னென்ன டீட்டெயிலாம் கொடுக்கல, கதிர்வீச்சில இருந்து உங்களை ஒரு நல்ல தன்மைக்கு உருவாக்க ஒரு 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 விதமான ஒரே கதிர்வீச்சை எல்லா நாள்லயும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கதிர்வீச்சை கொடுத்து 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 மீண்டும் ஒரு சுழற்சியில, இப்ப புதன், செவ்வாய், திங்கள் அப்படின்னு எல்லா நாளும் இருக்குல்ல, இது எல்லா நாளுமே உனக்கு என்ன அப்படின்னு உனக்கு தெரியுமா? எல்லா நாளும் என்னன்னா உன் உயிருக்கான நாள். புரியுதா? எல்லாமே உன்னுடைய கோள்கள் உன் ராசிக்குரிய நாள். அப்ப உன் உயிரை தான் நாளாவே வச்சிருக்கிறான். புரியுதா? நீ இப்போ ஒரு நாள்ல இருக்கிறல்ல, நீ உயிரோட இருக்கும்போது உன் நாளும் நீயும் உயிரோட இருக்கிறீங்க. திங்கள் அப்படின்னா உன் உயிருக்கான நாள். அப்ப நீயும் திங்களும் உயிரோட இருக்கிறீங்க. நீ போயிட்டன்னா திங்கள் இருந்தானா இல்லைனா? அப்ப இதுதான். அப்ப செவ்வாய், அப்புறம் புதன், அப்புறம் வியாழன். அப்ப ஒரு ஞானிக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த எல்லா நாளையும் அவர் என்ன பண்றாருன்னா அவருக்குரிய நாளாக மாத்துறார். புரியுதா? நீங்க நிறைய இடத்துல இப்ப நம்ம சொல்றோம்ல, பஞ்சமி திதி எனக்கு உயர்ந்தது, இப்ப எனக்கு செவ்வாய்க்கிழமை உகந்தது, வெள்ளிக்கிழமை உகந்தது, வியாழக்கிழமை உகந்தது அப்படிங்கிறாங்கல்ல. அதுல அந்த ரேடியேஷன் அதிக தீவிரமா இருக்கக்கூடிய ஆளாக இருக்கிறார் அவரு அப்படின்னு அர்த்தம். அப்ப புரியுதா? அப்ப என்னன்னா எல்லா நாட்களையும், அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்கள்லாம் என்னன்னா அதுல இருந்து ஒரு ரேடியேஷன் விழுவுதுங்க கீழே. அப்ப அந்த நாட்களுக்குள்ள ஒருத்தன் நனையப்படணுங்கிறதுக்காக தான் அந்த மலையெல்லாம் பிடிச்சி சுத்திக்கிட்டு கிடக்கிறது. புரியுதா? சக்தி பக்தி எல்லாம் அடுத்தது. அந்த ரேடியேஷன் ஒழுகும் போது ஒருத்தன் சுத்தும் போது அந்த ரேடியேஷன்ல இருந்து அவனுக்கு ஒரு தன்மை கிடைக்குதுங்க. அப்ப அந்த சூழல்ல அவன் தியானம் பண்ணும்போதோ அவனுக்கு அந்த அலைவரிசை அவனுக்குள்ள ஈர்க்கப்படும் போது அந்த தன்மையிலேருந்து அவன் உடல்ல நிறைய பருவ மாற்றத்தை அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு பல நாள் காத்திருக்கிறாங்க. இந்த ஐஸ்கிரீம் போய் இந்த சந்திர கிரகணம் வரும்போது அவர் போய் இதுல போய் என்னமோ ஒரு நாட்டுல போய் உட்கார்ந்தாரு, அதுல ஜெர்மன்ல போய் உட்கார்ந்து அந்த கிரகணத்தை போட்டோ எடுக்கணும் போகும்போது அங்க இந்த ஹிட்லர் தானே, அங்க பிரச்சனையாகி அவர் தூக்கி அந்த போர் நடந்து அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. அவர் கிரகணத்தை போய் அவர் வாட்ச் பண்ணி கிரகணத்தை அவருடைய ஆராய்ச்சியில கண்டுபிடிக்க போறாரு, முக்கியமான தருணத்துல இருக்கிறாரு. அப்ப இந்த போரோட உச்சக்கட்டா இருக்கு ஜெர்மன்ல. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. இப்ப அவரே வர முடியல. அப்ப அந்த கிரகணத்தை அவரால் கனெக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் திருப்பி போராடி அந்த கிரகணத்தையும் அவர் செயல் பண்ணி அவருடைய கண்டுபிடிப்பை அவர் நிறைவேற்றுக்கிறார். அப்ப அந்த பல நாள் அவருக்கு இந்த ஆராய்ச்சிக்கு என்னன்னா பல ரேடியேஷன் அவர் உடல்ல விழுந்து 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 அந்த மூளை அந்த ரேடியேஷன் சம்பந்தமா இந்த பிரபஞ்ச சம்பந்தமா ஒரு திங்கிங்க தாட்டை உருவாக்கிட்டே இருக்கு. தாட் ப்ராசஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்னா தாட் அதை ப்ராசஸ் பண்ணு, இப்போ தியானம் அதை ப்ராசஸ் பண்ணு. புரியுதுங்களா? அப்ப தாட்டுங்கிறது என்னன்னா தாட்டு வந்தா அந்த தாட்டை ப்ராசஸ் பண்ணணும். அப்ப அந்த தாட்டு உயர்ந்த தாட்டா தாழ்ந்த இது நல்ல தாட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு. அப்ப உயர்ந்த தாட்டு ஒருத்தன் ப்ராசஸ் பண்ணும்போது அது உலகத்துக்கு ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்துது. அப்ப தாழ்ந்த ஒரு தாட்டை ஒருத்தன் ப்ராசஸ் பண்ணும்போது அது உலகத்துக்கு தீமையை பண்ணுது. இப்ப இந்த ரெண்டு தாட்டு உருவாகிக்கிட்டே இருக்கும்போது இதை ப்ராசஸ் பண்ண பண்ண பண்ணதான் ஒவ்வொரு நாட்டோட வளர்ச்சியும் தோல்வியும் இருந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி தாட்டு ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் உருவாகிக்கிட்டே இருக்கு. அதை ப்ராசஸ் பண்றதுக்கு மனிதன் துடிக்கிறான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தாட்டையே நான் கம்ப்ளீட்டா இருக்கிறேன், அந்த தாட்டை எரிச்சிட்டு அந்த ப்ராசஸ்ங்கிறது அலைவரிசை, அதான் காற்றுங்கிறார். அந்த ப்ராசஸை மட்டும் நீ வச்சுக்க, தாட்டை க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிறார். தாட்டை கட் பண்ணு, கம்ப்ளீட் தூக்கு. தாட் இல்லாம ப்ராசஸை வச்சுக்க. ப்ராசஸ்ங்கிறது ஏக்கம் செயல்பாடு. அந்த ஏக்கம் செயல்பாடு ஒரு தியானம் பண்றவனுக்கு வேணும். ஒரு மியூசிஷியனா இருக்கிறவனுக்கு முதல் விஷயம் டிங் 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 வாசிக்கிறது இல்லை, முதல்ல சுதி, அந்த லயம், அந்த பொசிஷனை முதல்ல பிடிச்சாதான், சுதியை தெரிஞ்சாதான் இசையை கத்துக்க முடியும், இசையமைப்பாளரா மாற முடியும். அந்த பிளேயரா இருக்கிறதுக்கு கையை இது அமுக்கணுங்கிறதெல்லாம் அடுத்தது, நெக்ஸ்ட். முதல்ல சுதி, அது என்ன அப்படின்னா, சுதினா என்னன்னு இங்க இருக்கிற பாட்டு கேட்கிற யாருக்குமே தெரியாது. அப்ப அந்த இடத்த அந்த ப்ராசஸ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார்ல, அந்த மாதிரி தான்
இந்த தியானத்துக்குள்ள தாட்டை வந்து ஒழிச்சும் போது அங்க ஒரு ப்ராசஸ் நடக்குது. அப்ப அங்க என்னன்னா தாட்டு குறைஞ்சிருச்சு இல்ல, தாட்டு நின்றுச்சு இல்ல, அவனுக்குள்ள இருந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய உள்ளுக்குள்ள இருக்கிற ஏக்கத்தை அவன் பார்க்கறான். அந்த ஏக்கத்துல அவனுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா இந்த மேல ஆகாயத்துல வானத்துல நடக்கிறதெல்லாம் கூட அவன் உடலுக்குள்ள தெரியுது. அப்ப டோட்டலா அவனுக்குள்ள தானும் இந்த அண்டத்துல அண்டமும் பிண்டமும் தனி அல்லங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்ப இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்க முடியாம போனது அவன் தாட்டு வந்து அதை தெரிஞ்சுக்க விடாம தடுத்து பிடிச்சு. அப்ப அதுக்கு வந்து இடையூறு பண்ணி அவனை வந்து அந்த வேலை செய்ய விடாம அது பண்ணிருச்சுங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உடல்னால அந்த உயிரை சரிவர செய்ய முடியல. அதனாலதான் நாம நம்மகிட்ட இருந்து இன்னையிலிருந்து நம்ம மாணவர்களுக்கு என்னன்னா, உடல் தனியா உயிர் தனியா கலட்டப்படும், 2 ப்ராசஸையும் பிரிக்கப்படும், அதுக்கான வாய்ப்பை வழங்கப்படும். அதுதான் நம்மளுடைய ஒரு செயல்பாடுகள். அப்ப உடலும் உயிரும் 2ம் பிரியணும். 2 பிரிய மாட்டுது. 2 அந்த இணைப்புல இருக்கிறதுனாலதான் ஒருத்தன் தாட்டை விட்டு விடுபட முடியல. அப்ப அங்க ஒரு ஞானிக்கு என்ன கிடைக்குதுன்னா, உடலும் உயிரும் உள்ள பிரிக்கப்படணும். ஒரு ஆபரேஷன்ல அறுவை சிகிச்சை எப்படி கட் பண்ணி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பொசிஷன்ல ஒரு ஞானிக்கு தியானத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னா, உடல் தனியா உயிர் தனியா செப்பரேட்டா கலட்டி விடப்படுது. அப்ப பிரிக்கப்படுது. அப்ப உடலும் உயிரும் பிரியும் போது அவர் என்ன பண்றாருன்னா, உயிர் வளருது, அது வந்து ஞாபக சக்தியை முழுசா பெறுது. அப்ப உடலிலிருந்து அது ஒரு செப்பரேட்டா இயங்குறதுக்கு உடலுக்குள்ளே இருக்கு, அது ஒரு இண்டிவிஜுவாலிட்டியா இயங்குது, தனித்துவமா இயங்குது, ஒரு கேப்டன்ஷிப்பா அது கையில எடுக்குது. அப்ப தாட்டால அதுகிட்ட வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப எண்ணமும் உடலும் அதுகிட்ட பலவீனமா போயிருது. அப்ப முழு கட்டுப்பாடையும் ஒரு உயிர் எடுத்ததுக்கு அப்புறம் அது பெரிய ஒரு வேலைகளை பண்ணுது, தனக்கான வேலைகளை தனக்கான சூழல்களையும் பண்ணும்போது அந்த உடலை பத்தி அது கேரே எடுக்கல. அப்பதான் ஒருத்தருடைய ஞானம் சக்சஸ்ங்கிறது அங்கதான் இருக்கு. அப்ப ஒரு மனிதன் ஒரு உடல்ல இருந்து ஒரு உயிரை தனியா பிரிச்சு எடுக்க முடியல. இப்ப அந்த உடல்ல இருந்து உயிரை தனியா பிரிச்சு எடுத்தவன் ஒரு சாதாரணமா ஜீவசமாதிக்குள்ள போறதோ தான் உடல்ல இருந்து உயிரை வெளியில பிரிச்சு எடுத்துட்டு வரதோ ரொம்ப எளிதா செய்யக்கூடிய வேலை. அவன் அந்த ப்ராசஸை முதல்ல செஞ்சு போராடியே அதுல சக்சஸ் பண்ணிட்டு தான் அதுல சக்சஸ் என்ன பண்ணான், மரணத்தை வென்றவன். அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, உடல்ல இருந்து உயிரை பிரிச்சாதான் மரணத்தை வென்றது. மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படிங்கிற அந்த தாட்டை உடல்ல ஒட்டி கிடக்கிற உயிரை பிரிச்சு எடுக்கணும், வெளியில பிச்சு எடுக்கணும் வாங்கல, அந்த மாதிரி பிரிச்சு எடுக்கணும். அப்ப உடல் தனி உயிர் தனி. அதனாலதான் ஆன்மா, அந்த ஜீவன், அந்த ஜோதி, உடல் என்னது இல்ல, உடலை நான் பெருசுப்படுத்த மாட்டேன்னு இங்க சொன்ன ஞானிகளுடைய சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அதுதான். அப்ப உடலுக்குள்ள உயிர் ஒட்டி இருக்கும் போது உயிர் என்ன சொல்லுதுன்னா, இந்த உடல் என்னதுங்குது. அந்த அந்த எண்ண அலைவரிசையும் உயிர் என்னதுங்குது, உயிரையும் என்னுடைய உயிர் தான் அப்படின்னு அந்த எண்ணமும் சொல்லுது. அப்ப அந்த எண்ணமும் உயிரும் 2க்குமே என்னன்னா, அந்த உடலை சொந்தம் கொண்டாடுது, அந்த உயிரையும் அந்த எண்ணம் சொந்தம் கொண்டாடுது. அப்ப உயிர் வந்து தனித்துவமா இயங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல உயிருக்கு ஒரு ஜீவசமாதிலையோ ஒரு கோவில்லையோ ஒரு ஞானிகிட்டையோ அந்த உயிர் துளிக்கு ஒரு சின்ன அலைவரிசை கிடைக்குது. அப்ப அந்த அலைவரிசை கிடைக்கும் போது அந்த உயிர் துளி லைட்டா வெளிச்சு ஆகான்னு அது அழுது ஃபீல் பண்ணி இந்த உடலுக்குள்ள நம்ம அகப்பட்டு போயிட்டோம். அப்ப இதுல இருந்து விடுதலையாகி தன்னை உணர்றதையோ இல்ல தியானத்திலேயோ ஏதோ மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த தாட்டு வந்து அந்த உயிர்ல இருந்து ஒழிக்கப்படுது. அப்ப அதுக்கு முழு ஒத்துழைப்பு புருஷன் புள்ள அவங்க கொடுக்கறதெல்லாம் கிடையாது, இந்த உடலே கொடுக்க மாட்டுது. அதுக்கு இந்த உடலும் இந்த தாட்டும் வந்து அதுக்கு தயாரா இல்லை. அப்ப அவன் வந்து தொடர் முயற்சி எதுனா, இந்த உடல்ல இருந்து இந்த உயிரை தனியா அந்த மேல போற ராக்கெட்ல ஒரு பொருளையா கழட்டி விடுறாங்கல்ல, அந்த மாதிரி லாபகரமா கழட்டணுங்கிறான். ஞானி என்ன சொல்றான்னா, அதை வந்து நீ பாட்டுல கத்திரிக்கோலை வச்சுக்கிட்டு கத்தியை வச்சுக்கிட்டு அறுக்கிற வேலை கிடையாது, ரொம்ப லாபகரமாக, ரொம்ப சாமர்த்தியமாக, ரொம்ப அதி கவனமாக, அந்த உடலுக்கு எந்த சேதாரமும் ஏற்பட்டு விடாமல், அந்த உயிருக்கும் எந்த சேதாரமும் ஏற்பட்டு விடாமல் ரொம்ப லாபகரமாக உட்கார்ந்து அந்த எப்படி சொல்றாங்க, பாம்புக்குள் விஷம் இருக்கிறது, லாபகரமாக மகுடியை ஊதி பாம்பை கைவசப்படுத்தணும். முதல்ல லாபகரமாக பாம்பை கைவசப்படுத்திட்டு பாம்புக்குள்ள இருக்கிற விஷத்தன்மையை நீங்கள் முறிக்கணும். இப்ப
உடலிலிருந்து முதல்ல அந்த உயிரை பிரிக்கிறதுக்கு போராடிட்டு அந்த உயிருக்குள்ள இருக்கிற விஷத்தன்மை என்பதுதான் மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்கள். அப்ப மறைக்கப்பட்டிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷத்தன்மையை மாத்துற மாதிரி அதை ஒருத்தன் சாணம் பிடிக்கிற மாதிரி இழைத்து 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 அதோடைய முழு செயல்லையும் அதுக்கு என்ன ஆகுது, அந்த மெமரியில மறைக்கப்பட்டிருந்தது, அந்த உயிர் சக்தியில மறைக்கப்பட்டிருந்தது அப்படி வெளிச்சமா அப்படி வருது. நான் இந்த ஊர்ல பிறந்தேன், இங்க பிறந்தேன், இத்தனை பிறப்புல பிறந்தேன், இந்த பகுதியில வாழ்ந்திருக்கிறேன், இந்த 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 பிறப்புல அங்க இருந்தேன் அப்படிங்கிற எல்லாமே அவனுக்குள்ள ஒரு புலப்படுது. அப்ப அவனுக்கு புலப்படுறதுல ஒரு அதிதீவிரமாக அவன் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க புறப்படல. அவன் உறங்குகிறான், அப்பொழுது அவனுக்கு புறப்படுது. அவன் நிற்கிறான், அப்பொழுது அவனுக்கு காட்டி கொடுக்குது. அவன் நடக்கிறான், அப்பொழுது அவனுக்கு காட்டி கொடுக்கப்படுது. அப்போ எல்லா செயல்லையும் அவன் யார் என்ன செயல்கிறத காட்டி கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அவனுக்கு உயிர் வாழ்வதற்கு இந்த உடலை தக்க வைத்துக்கிறதுக்கு என்ன எனர்ஜி கிடைக்குதுன்னா, அந்த உயிரில இருக்குல்ல அலைவரிசை, அதே மாதிரி பிற அலைவரிசைகள் வந்து அவனை தொடர்பு கொள்ளுது. அந்த அலைவரிசைகிட்ட கிடைக்கிற எனர்ஜியில அவனால தனித்துவமாக வாழ முடியுது. இதான் இதுக்குள்ள இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப தியானத்துக்குள்ள ஒரு தனி மனிதன் உடலையும் உயிரையும் உள்ள வச்சு பிரிக்கிறது ரொம்ப சிரமம், ரொம்ப கடினம். அத ஒரு குரு லாவகரமாக பாம்பை கையாளுகின்ற வித்தையை கத்ததுனால அதே மாதிரி அதை லாவகரமாக பிரிச்சு எடுக்கிற வேலைகளை அவர் மேற்கொண்டு அதை வந்து சொல்லாம அவங்ககிட்ட எப்படி கொடுக்குறாரு. தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி அப்படியே இரு, ஒரு நாள் லாவகரமாக அது நான் எப்படி கலட்டப்படணுமோ அதை கலட்டுறேன், காத்துரு, அவசரப்படாத, ஒரு நாள் கரெக்டா அதை லாவகரமா கலட்டுவோம். அப்ப கலட்டும் போது நீ வந்து ஒரு உன்னையே அறியாம நீ வந்து ரொம்ப வேற மாதிரி ஒண்ணு மாறிடுவ. அப்ப உனக்குள்ள என்ன ஆகும், உன் தாட் ப்ராசஸ் உன்னை எதுவுமே செய்ய முடியாது. அப்ப உடலிலிருந்து இந்த கலட்டப்பட்ட உயிர் கலட்டப்பட்டவன் எல்லாரும் நான் ஆன்மாவாக இருக்கிறேன், ஜோதியாக இருக்கிறேன், ஜீவனாக இருக்கிறேன், சிவனாக இருக்கிறேன், இது என்னுடைய உடலே கிடையாது, இது என்னுடைய பேரே கிடையாது, இது என்னுடைய நகரமே கிடையாது, இவங்க என்னோட தாய் தந்தையே இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிடுறான். புரியுதுங்களா? இதான். அப்ப இதுக்கு ஒருத்தர் வந்து காத்திருப்பது மட்டும் இல்ல, இத லாபகரமா கலட்ட தெரிந்தவன். அதனாலதான் ராமலிங்க சுவாமி சொன்னாரு, டே ஒரு ஆசாரிங்கிறவன் என்னன்னா குரு, ஒரு சரியான ஆசாரியை வைத்து நெற்றி பொட்டை திறந்து கொள் அப்படின்னா சரியான ஆசாரி அவன். அப்ப அவரு அங்க ஒண்ணு இன்னொன்னு எழுதணும்ல, நானே அதுக்கு ஆசாரியா இருக்கேன், என்கிட்ட வந்து திறந்துக்கன்னு எழுதணும்ல, ஏன் எழுதல, அடுத்த வார்த்தையை போடணும்ல. அப்ப அதுக்குள்ள அப்ப சரியான ஆசாரியன்னா அப்ப நீ வந்து காத்திருந்து என்கிட்ட சரணாகதி அடைஞ்சனா ஆசாரி உனக்கு கிடைக்க மாட்டான். அப்ப நானே அந்த ஆசாரி வேலையை பார்ப்பேங்கிறதா அதுல எழுதல. இப்ப நானே ஆசாரின்னா நீ வேற மாதிரி வேலையெல்லாம் பார்த்து வச்சிருவ. அப்ப நானே அதை கலட்ட முடியும். அப்ப ஒரு குரு கிட்ட போய் கலட்டி விடுன்னு கேட்க கூடாது, காது குத்துன்னு கேட்க கூடாது, காத்துரு, அவரு அது லாபகரமாக கால நேரம் வரும்போது அழகாக கலட்டுவாரு. அப்ப என்ன சொல்றாரு, ஒரு குருவுக்கும் ஒரு மாணவனுக்கு என்ன உறவுன்னா, அவனுக்கே தெரியாம அவன் உடல்ல இருந்து அவன் உயிர் துளியை கலட்டுவாராம், அவனுக்கே தெரியாம அவனுக்கு முக்தி கொடுப்பாராம், அவனுக்கே தெரியாம அவனை ஒரு நல்வழிய நல் பாதைய அப்படியே அழைச்சி விட்டுட்டு அவரே அனுப்பாத மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் பாட்டில் ஒரு முட்டு சந்தில உட்காந்துருப்பாரான். இவன் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு என்னடா அங்க போனியா எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவன் ஒரு பெரிய கதையை விவாதிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியாப்பா அப்படியாப்பா தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. புரியுதுங்களா? அனைத்தும் செய்தவரே அவர் தான், அதை தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப அந்த உயிர் சக்தியில நல்ல அந்த அலைவரிசை உள்ளவன் என்னன்னா, குருவுக்கு எல்லாமே தெரியுங்கிறத அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். போனேன் வந்தேன் அப்படின்னு அவன் ஒரு சிரிப்பு சிரிப்பான், அவரு ஒரு சிரிப்பு சிரிப்பாரு, அதுலயே முடிஞ்சு போச்சு. அது ரெண்டு பேருடைய அந்த லுக்கிலே வந்து எல்லாம் தெரிஞ்சு போயிடும். நீ எதை கண்டாயோ அதை நானும் கண்டேன் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்ப குரு கிட்ட வந்து கதை சொல்லக்கூடாது, முதல்ல பஞ்ச பாட்டை பாடக்கூடாது, புரியுதுங்களா? பழைய பாட்டையும் பாடக்கூடாது, புரியுதுங்களா? அந்த மாதிரி வேலைகள்லாம் ஏன் பார்க்க கூடாதுன்னா, அவர் வேற பொசிஷனுக்குள்ள இருந்து ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் மந்திரவாதி கிடையாதுல்ல. நீ என்ன பண்ணணும்னா மந்திரவாதி கிட்ட போய் கதை சொல்லணும். எங்க வீட்டுல பிரச்சனை, நீங்க வந்து எப்படியாவது துண்ணூரை போட்டு அந்த வீட்டை சரி செய்யுங்க, நாங்களே பிரச்சனை, எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. அப்ப டாக்டர்கிட்ட போய் நீ சொல்லணும், எனக்கு சளி இருமல் தும்மல் எல்லாம் இருக்குன்னு. அப்ப எங்கள்கிட்ட வந்து சளி இருமல் தும்மல் அதெல்லாம் கிடையாது, நான் உடல்ல இருந்து உயிரே பிரிச்சு எடுக்கிறேன்னா உடல்ல இருக்கிற எல்லா பாட்டும் எனக்கு தெரியாதா, அதை எப்போ சரி செய்யணும், எப்படி சரி செய்யணும், அது எதுக்காக அப்படி இருக்குங்கிறத எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா தான் இருப்போம்.
அதுக்கு பெரிய ரியாக்ஷன்லாம் நீ அழுகிற மாதிரி நான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன்னா அது அழுக முடியாது. ஏன்னா நான் அழுகிறதுக்கு தயாராக இருக்கேன். உடலும் உயிரும் பிரிஞ்சவனுக்கு அழுக வராது. அங்கே அவனுக்கு சாவு வீடு மாதிரி மாறாது. புரியுதுங்களா? அப்போ நீ கொட்டுற கண்ணீரையும் ஃபீலையும் நான் ஏன் எமோஷனில் கொட்ட முடியலன்னா ரெண்டும் தனித்தனியாக ஓடி போச்சு. இது தனியாக இருக்குது, அது தனியாக இருக்குது. அங்கே எண்ணமும் இல்லை, மனமும் இல்லை. அது தனியாக ஒரு பக்கம் அவன் ஒரு மூலையில் பாகிஸ்தானில் இயங்கிட்டு இருக்கான், இது இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கு உயிர். புரியுதுங்களா? அவன் ஒரு பக்கம் குண்டு போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கான் மனம். இது அதெல்லாம் அவன்லாம் கிடையாது, அவன்லாம் ஆட்டத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் விஷயம். அப்போ ஒரு குரு கிட்ட அணுகிறதுலே ரொம்ப நிறைய பேருடைய குழப்பமும் நிறைய விஷயம் இருக்கு. மந்திரவாதிகள், டாக்டர்கள், சாமியார்கள் இவங்க கிட்ட தான் போய் எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு இருக்கணும். குரு கிட்டலாம் எதுவுமே சொல்லக்கூடாது. கம்ப்ளீட் கிளீன் சரண், பேசாம இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்குள்ள எதுவும் வாயை திறக்கக்கூடாது. அவரே கேட்டா கூட அப்படிதான் சொல்லணும். ஆங்கிறத விட நிப்பாட்டிக்கணும், அதுக்குள்ள போகக்கூடாது. இப்ப நீ கேள்வி கேட்கிற தியானத்துக்காக டிஸ்கஷன் பண்றோம், அது வேற. நான் அங்கிட்டு போனோம்னா உன் சொந்த கதையை முருங்கைக்காயை அவுத்து கட் பண்ணி என் கையில கொடுக்க கூடாது. அது வேண்டாங்கிறதா அங்க ஒரு விஷயமே. அது ஏன்னா அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவர் பல நாள் போராடி வெளியில வந்திருக்காரு. புரியுதுங்களா? அவருடைய கண்டுபிடிச்சிட்டு தான் வெளியில உங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்கு தான் உட்கார்ந்து இந்த காணொலியை இந்த உரையாடல்களை நடத்துறாரு. இல்லைன்னா அவருக்கு என்ன இது? ஒரு குருங்கிறவரு உடலையும் உயிரையும் பிரிச்சு எடுத்தவனுக்கு என்னங்க டிஆர்பி ரேட் வந்துட போகுது? அவனுக்கு என்னங்க டிஆர்பி வச்சுட்டு என்னங்க பண்ண போறான்? இந்த பாலா போன காந்தி நோட்டை வச்சுட்டு அவன் என்னங்க பண்ண போறான்? இதுக்காங்க ஒரு ஞானி உட்காந்துட்டு உடலையும் உயிரையும் பிரிச்சுக்கிட்டு கிடப்பான்? நீங்களே சொல்லுங்க. அவன் உயிரைய பிச்சையா கேட்கிறான். அப்படியே உடல்ல இருந்து பிரிச்சு கொடுறா இறைவான். அவன் யார்கிட்ட பிச்சை கேட்கறான்னா இறைவன்ட்ட. உடலை உயிரும் உடல் இருக்குல்ல, அந்த உடல்ல இருந்து உயிரை பிரிச்சு எனக்கு பிச்சையா கொடு, அப்பதான் நான் தனித்துவமா வாழ முடியும் அப்படின்னு அவன் கேட்கறான். அவன் போய் உங்ககிட்ட போய் இந்த ஒரு கட்டை எடுத்தாந்து போடுங்க, இந்த தங்கத்தை எடுத்தாந்து போடுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்து ஒருத்தன் கத்திட்டு கிடப்பான். லாஜிக்கா யோசிக்கணும்ல. அது ஒருத்தனுடைய நோக்கமா இருக்குமா? அவனுடைய சிந்தனை, அவனுடைய தாட்டு, அவனுடைய செயல், அவனுடைய வேலை என்ன? ஒருத்தனுக்கு ஒரு ஆசாரிங்கிறவனுக்கு என்னன்னா அவனுக்கு தொழில தான் இருப்பான். பணம் நீங்க கொடுப்பீங்க, பணம் கொடுக்க மாட்டீங்கலாம் எந்த ஆசாரி உண்மையான ஆசாரி நினைக்க மாட்டான். அந்த வேலைப்பாடுகள்ல தான் அவனோட கவனம் இருந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? பணங்கிறது ரெண்டாவது, அவனுக்கு அந்த தொழிலாகவே இருப்பான். அதே மாதிரி ஒரு உண்மையான ஆசாரி குருங்கிறவன் அந்த பணங்கிறது என்னன்னா அதுவும் இந்த உடல் மாதிரி பெரிய மாயைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கரெக்டா பாக்குறான். புரியுதுங்களா? அவன் பல அவஸ்தைகள் எங்க பட்டிருக்கான். உடல், மனம், உயிர் எல்லாம் 3 பேரும் ஒன்னா இருக்கும்போது இவங்களோட திட்டமே காந்தி நோட்டை தூக்கிட்டு ஓடுறதுதான். இப்ப இதுல இருந்து விடுபடுறதுக்கு தான் அவன் போராடுறானே வஞ்சிய. மீண்டும் இந்த உடல்ல இருந்து உயிரை பிரிச்சு எடுத்தவன் அதுக்குள்ள போய் எப்படிங்க சிக்கிக்குவான்? அதுக்குள்ள எப்படி போய் மாட்டிக்குவான்? அதுக்குள்ள மாட்டான்ல. விடுதலையை வாங்கினவன் திருப்பி ஜெயிலுக்கு போக மாட்டான்ல. இதானே அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்போ ஒரு குருவோடைய ரோல் என்னன்னா, விடுதலை வாங்காதவனை பிடிச்சுக்கிட்டு நீங்க குருன்னீங்கன்னா அது ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவங்க ஒரு ப்ராப்பர் ஆயுள் தண்டனை கைதி. சும்மா ஏதோ ஒரு காந்தி ஜெயந்திக்கு 2 லெட்டர் கொடுத்துட்டு ஓடி போயிட்டு நகரத்தை சுத்தி பார்த்து வான்னு ஒருத்தனை வெளியில விட்டுருப்பாங்க. அவனை பிடிச்சிக்கிட்டு நீங்க குருன்னு தொங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் ஒரு நாள் திடீர்னு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அவனை போலீஸ் பிடிச்சிட்டு திருப்பி உள்ள போட்டுருவான். புரியுதுங்களா? அப்ப அவன் ஒரு கைதியை பிடிச்சிக்கிட்டு நீங்க போய் அவனை போய் நீங்க கொண்டாடிட்டு கிடந்தீங்கன்னு அது வேலை கேட்காது. குருங்கிறவன் எவன்னா லாபகரமாக உடல்ல இருந்து உயிரை பிரிக்க தெரிஞ்சும் உயிரை உடல்ல இருந்து செப்பரேட்டா வெளியில எடுக்க தெரிஞ்சு திருப்பி உள்ள வைக்க தெரிஞ்சு திருப்பி எடுக்கணும் திருப்பி உள்ள வைக்கணும். இதை தெரிந்தவன் தான் குரு. இதுதான் கலை, இதுதான் தியானம், இதுதான் அந்த காற்றுக்குள்ள இருக்கிற அந்த செயல்பாட்டுல ஒரு வேலை நடக்கிறது. பல ஆண்டுகளா பல திட்டங்களா தன்னுடைய உடலை கவனித்து ஒரு தாய் எப்படி அம்மி அரைத்து குழம்பு வைக்கிறா பாருங்க. ஒரு நாள் கூட அவ தோல மாட்டான். பல பேருக்கு இப்ப எல்லாம் நொந்து நூலாகிறாங்கல்ல, 22 பேருக்கு 30 பேருக்கு 40 பேருக்கு ஒவ்வொரு வேலையும் அம்மியிலேயே அரைச்சிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி தாங்க தியானம். அரைச்சு ஒரு நாள் அந்த உயிரை வெளியில எடுக்கணும். புரியுதுங்களா? அப்ப ஆழமா உடல்ல ஒட்டி கிடக்கு உயிர், கீழே டீப்பா கிடக்கு. மேல என்ன அப்படியே நின்று அவன் தான் நான் தான் எல்லாமே என்கிட்ட கேட்டுட்டு தான் நீ உயிர்கிட்ட போக முடியுங்கிறான் அவன். அப்ப எண்ணமே எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. எண்ணம் என்ன பண்ணிட்டான், எண்ணம் அறிவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த அறிவுங்கிறவனு எண்ணவங்கிறது அந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கான். உயிருக்கு ரோலே இல்லை. சாகும் போது தட்டு மாதிரி டப்பு டுப்புன்னு வெளியில வர்றானே அதுக்கு முன்னாடி அவனுக்கு ரோலே கிடையாது. இப்ப அவனே என்ன பண்ணிடுறான்,
இந்த இந்த உடல் தான் என்னது அப்படின்னு அவனும் அவங்களுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிறான். புரியுதுங்களா? இதான் அதோடைய விஷயம். இப்ப ஒருத்தர் அதை பார்த்துட்டு தான் அவரு இந்த மாதிரி வேலைகளை பண்ணி உங்களோட ஒரு வேலையை செய்யணும். நம்ம பேசுறோம், நம்ம ஒண்ணு சொல்றோம் அப்படிங்கிறது இதோடைய ப்ராசஸ், ஒரு தாட் அதுதான். அதனால பல நாள் இதுக்கு இந்த உடல்ல இருந்து உயிரை பிரிக்கிற வேலையில, கலெக்டர் வேலையில பல ரேடியேஷன்கள் விழுந்து 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 அந்த உடலை பக்குவப்படுத்தி அந்த உடலை தயார் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரெண்டையும் பிரிக்க முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, எப்படி உடலை பதப்படுத்தணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீர்ல போட்டணும், நெருப்புல போடணும், அந்த மாதிரி போட்டு ரெண்டுலையும் மாத்தி மாத்தி நீர்ல நல்ல ஐஸ் தண்ணியில போட்டு முக்கணும், திருப்பி நெருப்புல போட்டு முக்கணும், இதுல போட்டு முக்கி அதுல போட்டு முக்கி, இது ரெண்டும் தான் சுவாசம். பனி சம்பந்தமான ஒரு சுவாசம், நெருப்பு சம்பந்தமான ரெண்டுலையும் முக்கிக்கிட்டே இருந்து 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 ஒரு நாள் பதப்படுத்தி ரெண்டையும் கரெக்டான அந்த பக்குவத்துக்கு வரும்போது இப்ப பிரிக்கிறதுக்கான ஒரு சூழல் வரும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும் போது பிரிப்பான். இதுதான் இப்படி ஒண்ணு இருக்கு. அது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கறதெல்லாம் மேட்டர் கிடையாது. இது புரியக்கூடாது. புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது அங்க கூட தப்பு நடந்து போயிடும். எனக்கு தான் இது தெரியுமே அப்படிங்கிறது ஒண்ணு நடந்துடும். புரியாம இருக்கிறது கூட ஒரு விதமான நல்லதுதான். ஒரு நாள் இது ஏதோ ஒரு பணி நடக்கும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். இது ஒண்ணு உனக்குள்ளே ஒரு பணி நடக்கும், இதுக்கான விஷயம் இருக்கும். அப்ப நீங்க என்ன இருப்பீங்கன்னா, நான் எங்க நெருப்புக்குள்ள போய் முக்குறேன், நான் எங்க போய் நீருக்குள்ள முக்குறேன் அப்படிம்பீங்க. நீருக்குள்ளேயும் நெருப்புக்குள்ளேயும் உங்களுக்கே தெரியாம நீங்க முங்குவீங்கிறதா எனக்கு தெரியுமே. அது அந்த காற்று ஓடுறத உன்னால கண்டுபிடிக்க முடியாது, நடக்கும். அப்ப ஒரு நாள் அது முழுமையா நடக்க 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 உங்களுக்கு தெரியும். அப்ப வெளியில வாக்கிங் தேவையில்ல, உள்ள வாக்கிங். அந்த உள்ள வாக்கிங் போறவன் காற்று வாக்கிங் போகணுங்கிறான். புரியுதுங்களா? மலையை நீ சுத்தக்கூடாது, உள்ள இருக்கிற காற்று இருக்குல்ல, காற்று தான் சுத்தணுங்கிறான். காற்று தான் மலை. அப்ப காற்று உனக்குள்ள வாகிட்டு சுத்தணும். கிரிவலம் எங்கன்னா உள்ளுக்குள்ள கிரிவலம் நடக்கணும், வெளியில கிரிவலம் எல்லாம் நடக்கவே கூடாது. அது காலுக்கு ஆபத்து. ஒரு பிளாக் டீயை குடிச்சிட்டு எங்கேயாவது ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்து கிடக்கணும். புரியுதுங்களா? அதுல கிரிவலம் எல்லாம் போனீங்கன்னா நீங்க சுண்டல் வாங்கி சாப்பிட்டு அதுக்குள்ள பக்தியில பரவசம் தான் பண்ண முடியுமா? கிரிவலம் உள்ளுக்குள்ள போகணும். சரிங்களா? வெளியில கிரிவலம் தெரியாதப்போ நம்ம போயிட்டே கிடக்குறோம். அப்போ ஒரு ஞானி என்ன சொல்றான், தெரியாத போது நான் இறைவனை வணங்கினேன், தெரியாத போது ஒரு உருவத்தை கும்பிட்டேன், தெரிந்ததுக்கு அப்புறம் எதை நான் வணங்கணுமோ எதைப்படி போகணுமோ அதுக்குள்ள போறேன் அப்படிங்கிறது தான் அது ஒரு நீண்ட ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம உண்மையை உங்ககிட்ட சொல்றோம். அப்ப தெரியாத வரைக்கும் நீ ஒரு வேலையை செஞ்சுக்க, ஆத்மார்த்தமா செஞ்சுக்க. தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நீ அதுல இருந்து விடுதலை ஆகி வந்துடுவ. அப்ப உன்னுடைய பக்தி, உன்னுடைய கிரிவலம், உன்னுடைய சாமி உன்னுடைய பூஜை, உன்னுடைய எல்லா செயலும் நீ செய்து கொள். ஒரு நாள் அதுல இருந்து நீயே விடுபட்டு விடுவாய். உன்னை யாரும் தடுத்து நீ இப்படி வாப்பான்லாம் கூப்பிட மாட்டாங்க. ஒரு நாள் உன் உடல்ல ஒரு தன்மை மாறும்போது நீயே அதெல்லாம் விட்டுட்டு வந்துடுவ. அதுதான் அந்த இயல்பு தன்மையில நீ விட்டுட்டு வருவ. அங்க நம்ம நான் உன்னை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா சில பேர் விட்டுட்டு வருவாங்க. அது கூட சக்சஸ் இல்லைங்கிறாரு ஒரு குரு. நான் சொல்லி நீ விட்டன்னா அது ஒரு நாள் திருப்பியும் அது உன்னை நோக்கி வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அது உன்னை விடாது. அவன் திருடனோட மோசமானவன். கரியை நீ விட்டுட்டேன்னு சொன்னா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஆசையை கூட கறி தின்னுதான் கரியை உள்ள அனுப்பணும் இல்ல, கரியை நினைச்சாவே அது ஆசைதான், தின்ன மாதிரி சமந்தான் அது. புரியுதுங்களா? இப்ப நிறைய ஞானிகள் புகைத்து இருக்கிறாங்க. நிறைய ஞானிகளே கரிகளை தின்றுருக்காங்க. அவங்க என்னத்துக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த காற்றை அவங்களால சமன்படுத்த முடியலையா. இந்த காற்று என்னன்னா திக்குமுக்கு ஆடும்போது அப்ப சமன் பண்றதுக்கு இந்த புகையோ இந்த மாதிரி ஏதோ ஒரு உணவை போட்டு அவங்க அதை பேலன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப நிறைய ஞானிகள் இந்த மாதிரி தியானம் பண்ணவங்க இந்த புகைகள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணதுக்கு அந்த காற்று தீவிரமா வருது. அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி காற்று அப்படியே உள்ளையும் கிள்ளையும் வாகிக்கும் போது அவர் உளர்றாரு, கத்துறாரு, காங்குறாரு. நிறைய பேருக்குலாம் அமாவாசை பௌர்ணமிலாம் அந்த உண்மை புரிய தியானம் பண்ணிட்டு அந்த ஒரு இதுல இருக்கிறாங்களா அவங்களாம் கத்துவாங்க, ஓடுவாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களெல்லாம். அப்ப அதுக்கு என்ன காரணம்னா உள்ள வந்திருக்கிற காற்றோட போர்ட்ஸ் அந்த மாதிரி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு 2 பத்தியை எடுத்து கொளுத்தி இப்படி 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 இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னடா அப்படி பண்றாங்கன்னா அந்த இதில் பேலன்ஸ் பண்ண அவங்களால முடியல. இப்ப அது இழுத்து 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 அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டெடி கொண்டு வருவாங்க.
அப்படிதான் அது விஷயம். அப்ப சில பேர் நான் ஸ்டாப்பா டீ குடிச்சுட்டே இருப்பாங்க, சில பேர் நான் ஸ்டாப்பா தண்ணியை ஊற்றி குடிச்சுட்டே இருப்பான். இதெல்லாம் என்னன்னா சும்மா அவங்களுக்கு இது கிடையாது. இந்த காற்று வந்து அவங்கள வந்து ஒரு பொசிஷனுக்குள்ள வர விடாது. அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி உள்ள போட்டுக்கிட்டே இருப்பான் அவன். அப்போ ஒரு இடத்துல அப்படி கட்டுப்பாடுக்குள்ள வரும்போது அந்த இயல்பா அடுத்தது பேசுறதோ அவன் அடுத்தது இருக்கிறதோ அவன் இருப்பான். அப்போ ஒவ்வொருத்தரும் நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அமாவாசை பௌர்ணமி எல்லாம் அவங்க செத்து சுண்ணாம்பாயிருவாங்க. ஓடுவாங்க, காட்டுக்குள்ள ஓடுவாங்க, மேட்டுல ஓடுவாங்க, அது தூக்குவாங்க, இது தூக்குவாங்க. ஏதோ ஒரு கட்டுமையான தன்னை உடலை வந்து வருத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஏன் அப்படி வருத்திக்கிறாங்கன்னா, நமக்குள்ள உடலுக்குள்ள அந்த காற்று வரும்போது அது வந்து அப்படியே மண்டை மூளையெல்லாம் வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. உடல்லாம் சில்லு சில்ல திருச்சி அந்த இந்த இது வந்து வெங்காய வெடி குண்டு அடிச்சாங்கன்னா செதறும்ல, அந்த மாதிரி ஒன்று முன்னாடி ஒன்று சுற்றி கையில் ஒன்று வச்சிருப்பாங்க, அந்த வெங்காய வெடி குண்டுன்னு சொல்லி செவுத்துல அடிப்பாங்க தீபாவளிக்கு வெடியில். அந்த மாதிரி செதறியற மாதிரி ஒரு செதற்காய் தர்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து உருவாக்கு. அப்போ காது வலி, மூக்கு வலி, கண்ணு வலி, தலைவலி, மண்டை வலி, உடல் வலி எல்லாம் பிச்சு பிச்சு வலிச்சு ஊற வச்சு கும்முன்னு கும்மி துவைச்சு புளிஞ்சு கொடியில காய வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்க பேர் திருப்பி கொடியோட பிடிச்சி புளியறது இருக்குல்ல, அதுவும் நடக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் அமாவாசை பௌர்ணமியில போட்டு சித்திரவதை பண்ணும்போது இங்கிட்ட ஒருத்தன் அமாவாசை ஜெயம்போ ஜெய அப்படின்னு ஒருத்தன் பாடிக்கிட்டே இருக்கான். இங்க இவனை புளிஞ்சு எடுக்கிறாங்க, ஜெயமோமா, இங்க இவனே ஜெயமோமா ஆகிட்டு கிடக்குறான். அப்ப அந்த அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியல. கதறி 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 எப்படா அந்த அமாவாசை முடியும் அப்படிங்கிற மாதிரி, பௌர்ணமி எப்படா முடியுங்கிற மாதிரி ஒருத்தன் தப்பிக்கிறான். அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருந்து அதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்றாங்க. அப்ப இந்த பரவசத்திலே தன்னை அறியாமையே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே போவாங்க, மரத்தை போய் கட்டி பிடிச்சுக்குவாங்க, சிலையை கட்டி பிடிச்சுக்குவாங்க, போய் தரையை கட்டி பிடிச்சிட்டு உருளுவாங்க. அப்படியே ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தாய் வந்துட்டா அப்படின்னு ஒண்ணு அவங்களுக்குள்ளே ஒரு விஷயத்த பண்ணிக்குவாங்க. திடீர்னு கிரைண்டரா மாறிடுவாங்க, திடீர்னு மிக்சியா மாறிடுவாங்க, திடீர்னு இடியா மாறிடுவாங்க, திடீர்னு நட்சத்திரமா மாறிடுவாங்க, திடீர்னு வந்து கதவை கழட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். புரியுதுங்களா?